அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை நவம்பர் 13ஆம் தேதி. வங்காள எழுத்தாளர், நாடகாசிரியர், திரைப்பட இயக்குனர் ஹுமாயூன் அகமத், ஹுமாயூன் அகமத் வங்காள எழுத்தாளர், நாடகாசிரியர், திரைப்பட இயக்குனர் என பன்முக திறன் வாய்ந்த ஹுமாயூன் அகமத் பிறந்த தினம் என்று வங்கதேசத்தின் நெட்ரோகானா மாவட்டம் குதுப்பூரில், அன்றைய கிழக்கு பாகிஸ்தானில் 1948 பிறந்தவர். தந்தை போலீஸ் அதிகாரி. அவரது பணிமாற்றல் காரணமாக பல இடங்களுக்கும் குடும்பம் இடம்பெயர்ந்தது. இவரது இயற்பெயர் ஷம்சூர் ரஹ்மான். வீட்டில் செல்லமாக கஜோல் என்று அழைக்கப்பட்டார். அறிவுக்கூர்மை மிக்கவர். தாக்கா பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி முடித்தார். அங்கேயே வேதியியல் துறையில் விரிவுரையாளராக சேர்ந்தார். அமெரிக்காவின் வடக்கு டகோடா மாநில பல்கலைக்கழகத்தில் பாலிமர் ரசாயனத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். வங்கதேச விவசாய கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார். 6 மாதம் கழித்து தாக்கா பல்கலைக்கழக வேதியியல் துறையில் பேராசிரியராக சேர்ந்தார். குவாண்டம் வேதியியல் குறித்து முதலில் வங்க மொழியில் ஒரு நூல் எழுதினார். இதற்காக ஓராண்டு காலம் விடுப்பு எடுத்துக்கொண்டார். எழுத்தின் மீது இருந்த தீராத ஆசை காரணமாக பேராசிரியர் பணியை 1990களில் துறந்தார். தன் பெயரை ஹுமாயூன் அகமத் என மாற்றிக்கொண்டார். லைலா போட்டி, சௌரவ், பேரா, ஜூரோ, ருபாலி த்வீப் உள்ளிட்ட ஏராளமான நாவல்களை எழுதியிருந்தார். வங்க விடுதலை போர் குறித்து பல நூல்களை படைத்திருக்கிறார். இவற்றில் 1971 ஷியாமல் ஷாயா, அனில் பக்சீர் எட்கின் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. பல அறிவியல் புனைகதைகளையும் படைத்திருக்கிறார். அனுமாசிய விஷயங்கள் குறித்தும் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். தனித்துவம் வாய்ந்த இவரது பாணி வாசகர்களை ஒரே மூச்சில் வாசித்து முடித்துவிடும் அளவுக்கு விறுவிறுப்பானது. இவர் இயக்கிய முதல் திரைப்படம் ஆகுநீர் பரஸ்மோனி. இது வங்க விடுதலை போரை அடிப்படையாக கொண்டது. சிறந்த இயக்கம், சிறந்த திரைப்படம் என்பது உட்பட 8 பிரிவுகளில் தேசிய விருதுகளை வென்ற திரைப்படம் இது. ஷ்ரபோன் மெஹர்தின், துயி துவாரி, அமர் ஆச்சே ஜோல், பிரியதோ மேசு உட்பட பல திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். திரைக்கதை மற்றும் பாடல்களும் எழுதியிருக்கிறார். பிரபல நாடகாசிரியராகவும் முத்திரை பதித்திருக்கிறார். ஏராளமான தொலைக்காட்சி நாடகங்களை எழுதியும் இயக்கியும் உள்ளார். 1981 பங்களா அகாடமி விருதும், எகுசே பதக் மற்றும் லேகக் ஷிபிர் பரிசு, சைஜு அகாடமி விருது, மைக்கேல் மதுசூதன் பதக்கம், ஹுமாயூன் காதிர் நினைவு பரிசு ஆகியவற்றை பெற்றிருக்கிறார். இவரது தம்பி முகமது சாபர் இக்பால் பல்கலைக்கழக பேராசிரியர், பிரபல எழுத்தாளர், பத்திரிகையாளர் என பன்முக திறன் கொண்டவர். இன்னொரு தம்பி அஹ்சன் ஹபீப் பிரபல கார்ட்டூனிஸ்டாக உள்ளார். ஹுமாயூன் அகமத் வங்க இலக்கியத்தை செழிப்படைய வைத்ததில் முக்கிய பங்களிப்பு வழங்கியவர். வங்கதேச எழுத்துலக ஜாம்பவான் என போற்றப்பட்ட இவர் 64 வயதில் 2012 மறைந்தார். வங்காள எழுத்தாளர், நாடக ஆசிரியர், திரைப்பட இயக்குனர். இவ்வளவு அடையாளம் கொண்ட ஹுமாயூன் அகமத் பிறந்திருக்கிறார் நவம்பர் 13 வியாழக்கிழமை. வங்கதேசத்தின் நெட்ரோகானா அப்படின்ற மாவட்டம் குதுப்பூரில், அன்றைய கிழக்கு பாகிஸ்தானில் இருந்தது. அப்போ 1948 பிறந்தவர். வங்கதேச விவசாய கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார். 6 மாதம் கழித்து தாக்கா பல்கலைக்கழக வேதியியல் துறையில் பேராசிரியராக சேர்ந்தார். குவாண்டம் வேதியியல் குறித்து முதலில் வங்க மொழியில் ஒரு நூல் எழுதினார். இந்த மாதிரிலாம் அடையாளம் இருந்திருக்குது. இப்படித்தான் ஜெயிச்சு வந்திருக்கிறார், வெற்றி பெற்று வந்திருக்கிறார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட
இந்த நவம்பர் 13 வியாழக்கிழமை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.